வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு தமிழக அரசியலை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நடந்திருக்க சம்பவம், அப்போ ஏற்பட்ட சம்பவம் அப்சல்யூட் சினிமா கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை இன்னைக்கு நம்ம அரசியல் களத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை யாரு எதிர்க்கட்சி தலைவர், அவரை நாளைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் சிஎம் விஜய் அவர்கள் எவ்வளோ கூலாக அரசு நிகழ்ச்சியில் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அந்த காட்சி முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு காட்சியை பார்த்தீங்களா? அந்த விழா நடந்துட்டு இருந்தால் அதே நேரம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. என்னென்ன விஷயம் தெரியுமா மக்களே நடந்திருக்கு? காலையிலேருந்து ஃபுல்லாக அதிரி புதிரியாக போயிட்டுருக்கு. சம்பவம் ஆரம்பிச்சதுங்க நேற்று நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா தெரியும், ஒரு டெடிக்கேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது போல் தஞ்சையில் மிகப்பெரிய போராட்டத்தை திமுகவினர் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில். அப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காவிரி நீர் சார்ந்தும் தாவேக அரசு பற்றியும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கூடியிருந்த திமுக தொண்டர்கள் த்ரிஷான்னு அவங்க பேர் எடுத்து கொடுக்கவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்து அங்கே பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தை மேடையில் கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அவர் கொஞ்சம் பாஸ் விட்டுட்டு இன்னும் ஒரு சில விஷயங்களை சொன்னாப்புல. அதுக்கப்புறமா நான் காவிரி நீரை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு ஃபுல்லானா, இந்தளவுக்கு பேசியிருக்காங்க. ஒரு பெண்ணை இந்தளவுக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி மேடையில் எதிர்க்கட்சி தலைவரே பேசியிருக்காருன்னு விஷயம் அப்படி பெருசாக மாறிடுச்சுங்க. இந்த விவகாரம் பெருசாக போச்சா, தாவேக மகளிர் அணியினர் இருக்காங்களே, அவங்க தஞ்சாவூர் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க, எனக்கு இது போலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்திலையும் புகார் கொடுக்கப்பட்டுருச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக. இதுக்கப்புறம் ஆக்ஷன் கொஞ்சம் டிலேவாக எடுக்கப்படுன்ற மாதிரி தான் பல பேரும் கணிச்சாங்க. ஆனால் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைன்ற மாதிரி தான் அரெஸ்ட் வரைக்கும் போயிருக்கீங்க. இப்போது 9 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே. தேசிய ஊடகங்களையும் ஃபுல்லாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் இப்படி பேசிட்டாருன்னு ஃபுல்லாக அங்கே புல்லட்டில் நியூஸ் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் தமிழ் நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணதை விட நேஷனல் மீடியாவில் பயங்கரமாக இதை பற்றி கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே இந்த அரசு சார்ந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லலை, த்ரிஷா அவர்கள் சார்ந்து இப்படி பேசிட்டாரு, இந்த வீடியோ கூட நாங்கள் போட மாட்டோம், அந்தளவுக்கு மோசமாக பேசியிருக்காரு அதுன்னு அந்த பக்கம் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லிடுறேன், இதில் ஒரு லூப் ஹோல் இருக்குங்க. என்ன தெரியுமா? மேடையில் பேசுகிறப்ப பெயரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடலை. த்ரிஷான்ற அந்த பெயர் அவர் வாயிலிருந்து வரல, தொண்டர்கள் வாயிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ கோர்ட்டு கேஸ்னால் அப்படி போதுனாக்கா இந்த விஷயம் பெருசாக கண்டிப்பாக இது ஒரு லூப் ஹோல் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. குஷ்பு அவர்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, த்ரிஷா அவர்களை பற்றி உதயநிதி அவர்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து மலிவாக பேசியிருக்காப்புல, த்ரிஷா அவர்கள்கிட்ட நிபந்தனையற்ற மன்னிப்பை உதயநிதி அவர்கள் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. கோர்ட்டில் விஷயம் பெருசாக போனாலும் அதுக்கப்புறம் மன்னிப்புன்ற வார்த்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்து த்ரிஷா அவர்கள் நோக்கி வருமானு கேட்டிங்கன்னா வந்துடக்கூடாதுன்னு தான் திமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க. இன்கேஸ் வந்துடுச்சுன்னா அது ஒரு பெரிய கருப்பு புள்ளியாக மாறிவிடுவாங்க. இதை வச்சு பல பேரும் திமுக தொண்டர்களை வசைபாட ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் போவதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. தவறை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குற தைரியமோ கண்ணியமோ உதயநிதி அவர்கள்கிட்ட இருக்கான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இப்படியா, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வைகை ஆற்றை சுத்தம் செய்கிறப்போ இதை விட மோசமான மாசு இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் உதயநிதி அவர்களோட பேச்சை கேட்டேன். ஸோ அந்த மாசை விட இந்த மாதம் அதிகன்ற மாதிரி தான் அவர் இங்கே சொல்லியிருக்காரு. அவர் நினச்சிருந்தா கண்டிக்கிறோம் இது போல் பேசக்கூடாதுன்னு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் எவ்வளோ தூரம் ஒரு எக்ஸ்பர்டைஸ்டு அரசியல்வாதி அவர் இருக்கார் பாருங்கள் அண்ணாமலை அவர்கள். தாம் பண்ண விஷயம் என்னன்றதை பற்றி இங்கே பஞ்ச் பண்ணிட்டாப்புல, அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ சார்ந்த கோர்த்து விட்டாப்புல. புரியுதா மக்களே? ஓகே, அரசியல்வாதிகள் வார்த்தை பதங்கள் சூப்பராக பயன்படுத்துவாங்களே, அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. அடுத்து இந்த விஷயத்துக்கு வாங்க திருப்பியும். அந்த வழக்குகள் 9 பிரிவுகளில் பதிவு பண்ணாச்சா, இதுக்கப்புறம் என்ன
அரெஸ்ட் பண்ணுறது சார் அந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்கணும்ல. நீலாங்கரையில் இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீடு இருக்குல்ல, அங்கே போலீஸ் ஃபோர்ஸ் இறங்கிடுச்சிங்க. எவ்வளோ போலீஸ்ன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ பேர் குவிஞ்சிட்டாங்க அந்த இடத்துல ஃபுல்லாக. பேரிகேட்ஸை போட்டு அந்த ரோடையே கிட்டத்தட்ட பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த தெரு எங்கெங்கெல்லாம் இணையதோ ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் காக்கி மயமா மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. போலீஸார் வந்த அதே நேரம் திமுக தொண்டர்களும் அந்த களத்துக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க கிட்ட போலீஸார் ஒரு பக்கம் ஒரு விஷயம் சொல்ல, அந்த தொண்டர்கள் ஒரு பக்கம் பேச, எதுக்குங்க வந்திருக்கீங்க, எங்கள் தலைவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கா, என்னது அராஜகம்ட்டு இவங்களும் இப்படி பேசவே அந்த இடமே வாக்குவாத களமாக மாறிடுச்சு. எங்க மேலே சேர்த்து எஃப்ஐஆர் போட்டு எங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஹலோ எஸ்பிபி யாரு சார்? நாங்களும் ஒரு எம்எல்ஏ சேர்த்து எஃப்ஐஆர் போடுங்க. ஹலோ பதில் சொல்றதுக்கு ரெடியா இல்ல. வந்தோடனே வீரமா பேசினாரு, பட்டுன்னு பொசுன்னு ஆஃப் ஆயிட்டாரு. வந்தோடனே வீரமா பேசினாரு, பட்டுன்னு பொசுன்னு ஆஃப் ஆயிட்டாரு. இந்த விஷயம் திமுகவோட பெரிய பெரிய தலைகளுக்கு போகல. ஸோ எல்லாருமே உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா மாசு இருக்கார்ல, திமுக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம், அவர் வந்துட்டார். அந்த ஸ்பாட்டில் இருந்தாப்புல. கூடவே நேரு இருக்கார்ல, அவர் வந்துட்டார் கார் எடுத்துக்கிட்டு. அராஜகம் பண்ணுறாங்க, உச்சகட்ட அடக்குமுறை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு தாவேக அரசு சார்ந்து அவர் தன்னோட குற்றச்சாட்டை பதிவு பண்ணிட்டாப்புல. அண்ட் டிஆர்பி ராஜா, திமுக முன்னாள் அமைச்சர், இவர் என்ன சொல்லியிருக்காரு, உதயநிதி அவர்கள் மேலே அரசியல் உள்நோக்கத்தோடு அவதூறு செய்தி பரப்பியிருக்காங்க. விவசாயிகள் பிரச்சனையை திசை திருப்புற முயற்சியாக தான் பேரவையில் உதய அவர்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்றத, அந்த கேள்வி கேட்கறத தடுக்கணுன்றதுக்காக தான் தாவேகா இப்போ இப்படி விஷயத்தை பண்ணியிருக்கு. ஸோ உதய அவர்கள் சட்டமன்றம் வர்றதை இவங்க விரும்புகிற தாவேக அரசு அதனால தான் திட்டம் போட்டு சர்ச்சையை உருவாக்கியிருக்காங்கன்னு அவர் பேசியிருக்காருங்க. இன்னொரு பக்கம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இருக்கார்ல, இவர் என்ன சொல்கிறாரு, பேரவை கூடும்போது கரெக்டாக எதிர்க்கட்சி தலைவரை முடக்குறீங்களே, இது ஜனநாயக படுகொலைன்னு சொல்கிறாப்புல. காவிரி விவகாரத்தில் வாய் திறக்காத CM விஜய் அவர்கள் திமுக மேலே பொய் வழக்கு போடுறதுல மட்டும் ஆர்வம் காட்டுறாருன்னு இவர் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ட்ராமட்டிக்காக நடந்துச்சு பாருங்க. ஒன்று போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்களா ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் ஃபுல்லாக திமுகவினர் இந்த அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸார் வீட்டு வாசலை நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க, உதயநிதி அவர்கள் வீட்டு வாசலை. அப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனைவி இருக்காங்களே, இவங்க அப்புறம் மா சுப்பிரமணியம் அவர்கள், இவங்க போலீஸ் அஃபீஷியல்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, எங்க இருங்க, வக்கீல் வந்துட்டு இருக்காப்புல, எல்லாம் லீகலாக போவோம், எதுக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணணும், இருங்க, என்னவோ ஏதோ நம்ம ஃபுல்லாக லீகலாக பார்த்துப்போன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்களும் எங்க எவ்வளோ நேரங்க, இல்லைங்க லேட் ஆகுதுங்க அதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசவே இங்கே ஒரு சின்ன வாக்குவாதத்தையும் பார்க்க முடிஞ்சுது. இவங்க மட்டும் இல்லைங்க, திமுகவோட முக்கிய முகங்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. delay ஆகிறது பப்ளிக் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண we cannot afford to wait. நான் எதுவும் அன்லாஃபுல்லாக எதுவும் இல்லை, எனி லா வயலேஷன் பாயிண்ட் பண்ணீங்கன்னா 9 மணிக்கு இதில் எதிர்த்துருக்கோம். 9 மணிக்கு அதை கூட்டு போகும்போது பப்ளிக் எந்த அளவுக்கு எதிர்த்துருக்கோம், 10:30 போனாலும் அதே இருக்கும், 11 மணிக்கு அது இன்னும் நேரம் in yoga 10 நிமிஷம் போயிட்டு we cannot because there are a lot of implications. We have to maintain then our job இருக்கிறது. நான் அதே சமயம் will not violate the law also. If you point out is the law violated then it is correct. அது இல்லாத வரைக்கும் we should be allowed to do our job. பாத்ரூம்ல வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, 10 minutes அவரே அதுக்குள்ள இவங்க சரவணனா வந்தாரு, அப்படியே வந்துட்டு வரணும். 10 நிமிஷம் டிலே ஆகிட்டே இருக்கு. இங்கிருந்து தஞ்சாவூர் போகணும் சார், கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். உங்களுக்கு காலை கடன் முடிக்காம விடுவாங்க, தஞ்சாவூர் வர முடியும். நான் லா வயலேட் பண்ணுறேன். இல்லை இது மனிதாபிமானம். ஒரு 7 மணி நேரம் கூட்டு போறப்ப ஒரு 7-8 மணி நேரம் டிராவல் பண்ணி கூட்டு போறப்ப காலை கடன் முடிக்காமையா கூட வர முடியும். லா வயலேட் பண்ணுறேன்னா அதான் மேடம் சார் கிட்டே சொல்லிடுறேன்.
ஐஓ யாருப்பா நீங்க தெளிவா சார் ப்ரீஃப் பண்ணுங்க சொல்லிட்டு என்ன பேசுறாங்க மனித உரிமை மீறலாம் வரலாறு பேசும் படமா கண்டிப்பா இந்த காட்சி மாறும்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்ட கைதுக்கான காரணம் சார்ந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எழுத்துப்பூர்வமா சில விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவோட சட்டப்பிரிவை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், திமுகவோட முக்கியமான முகங்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் ஏங்க எப்படிங்க இது பண்ணலான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேட்க, போலீஸாரும் விளக்கம் கொடுக்க, இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபுல்லாக அதை படித்து பார்த்துட்டு இருக்க. இப்படி இருந்துச்சு. அங்கேயும் ஸ்லைட்டாக ஒரு வாக்குவாதத்தை பார்க்க முடிஞ்சது. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கோங்க. நீங்க கேட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இல்லன்னா நீங்க பண்ணுங்க சார். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காம எப்படி சார் கூட்டிட்டு போக முடியும்? இவ்வளோ தூரம் நெருப்பு மாதிரி போயிட்டு இருக்க விஷயம் கரெக்டாக இந்த டைமில் நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் அவசரமாக முறையீடுக்கு போயிட்டாங்க. இது போல் பேரவையில் பங்கேற்கிறத தடுக்கிறதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு தாவேக அரசு மேலே குற்றம் சுமத்தி இந்த ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. இதை அவசர வழக்காக விசாரிக்க நீதிபதிகள் முடிவும் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பகல் 12 மணி வரைக்கும் அவரை கைது செய்யக்கூடாதுன்னு நீதிபதி இளந்தரையன் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த உத்தரவு வர்ற அதே நேரம் தான் அங்கே கைது சார்ந்த எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ஆல்ரெடி ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு. நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிஸ்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயம் போயிருக்கோல அவங்களுக்கு எல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. கைது செய்யாதே கைது செய்யாதேன்னு கண்டன முழக்கங்களை பதிவு பண்ணாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? கைது பண்ணிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தஞ்சை போலீஸார் கைது பண்ணிட்டாங்க. சிரிச்சபடியே வாகனத்தில் ஏறி உதயநிதி அவர்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டு மொத்தமாக அங்கே திரண்டிருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அவ்வளோ பெருசாக பார்த்தாங்க. புருவங்கள் உயர்ந்து. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், சினிமா காட்சியில் மிஞ்சிற காட்சி மாதிரி இருக்குது. எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் மக்களே. இங்கே இவ்வளோ பெரிய ரணகலம் போயிட்டு இருக்கா. நடுவில் என்ன தெரியுமா நடந்துச்சு? சஞ்சீவ் இருக்கார்ல, சிஎம் விஜய் அவர்களோட நண்பர், இவர் அவர் வீடு அங்கே தானே இருக்கு. வீட்டில் இருந்தபடியே அங்கே நடக்கிற விஷயங்களை வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை பார்த்த கீழே இருந்தவங்க எதுக்கு வீடியோ எடுக்கிற, ஏய் தற்குறி எப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு சைகையை காமிச்சார். மேபி வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்ல வராரு என்னவோ தெரியல. இந்த விஷயம் நடந்து கீழே இருக்கவங்கள ஷவுட் பண்ணவே இவர் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டார். எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருக்காப்புல சஞ்சீவ் அவர்கள். ஸோ ஒரு பக்கம் உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் ஆயாச்சு, வண்டியில் ஏறியாச்சு. இன்னொரு பக்கம் சஞ்சீவ் அவர்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்காப்புல. என்ன பண்ண போறா ஏது பண்ண போறாரு தெரியல. வண்டியில் ஏறின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ப்ரெஸ் பீப்புள் கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த கைது நடவடிக்கையை நான் காமெடியாக தான் பார்க்குறேன். காவிரி பிரச்சனையை மடைமாற்றத்துக்கு தான் என்னை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை சட்டப்படி நான் சந்திப்பேன். தாவேக அரசு ரீல்ஸ் போடுறத மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நான் திரும்ப இங்கே சொல்லுவேன், நான் பேசாத ஒன்று இதான் நீங்கள் ஹைலைட்டாக கவனிக்கிற மக்களே. நான் பேசாத ஒன்றத்தை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி பொய் செய்தியை பரப்பியிருக்காங்க. இதனால இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் அவர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காரு. ஆக்சுவலாக நான் முதல்ல சொன்ன விஷயந்தான், த்ரிஷான்ற பெயர் அவர் உச்சரிக்கலை. ஆனால் கீழே இருக்கவங்க உச்சரித்தாங்களே, அதுக்கு அவர் சர்க்காசமாக பேசுகிறன்ற மாதிரி மனசில் நினச்சி பேசினாரோ, இல்லை ஒரு ஃப்ளோவில் வரும்போது நான் அதை சொல்லலை இதை சொல்கிறேன்ற மாதிரி சொன்னாரோ. ஆனால் வீடியோ பார்த்துருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களே. நான் திரும்ப அதை காண்பிக்க விரும்பலை. நம்மளோட முந்தைய கான்டென்ட்லேயே அதை பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஒரு முடிவுக்கு வாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறது இந்த விஷயத்தை தான். உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணதுமே
உதயண்ணா உதயண்ணா உதயண்ணான்னு அங்கே அவ்வளோ குரல்களை கேட்க முடிஞ்சுது. நிறைய பேர் இந்த தொண்டர்கள்லாம் முடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணல எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தொண்டர்கள் பல பேரும் போராட ஆரம்பிச்சிட்டாங்களா, அனுமதி இல்லாமல் போராட முடியாதுல, அவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சின்ன பிள்ளை தனமா பண்ணுகிறாங்க. இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவரை கைது பண்ணது சரின்னு ஒரு பக்கம், இல்லை எப்படி இங்கே கைது பண்ணா எதிர்க்கட்சி தலைவரோட வாய்க்கு பூட்டு போட பார்க்குறீங்கன்னு இன்னொரு பக்கம், இப்படி கிளாஷ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிக்கல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கங்கே போராட்டங்களும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கலைஞர் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் செஞ்சதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிஎம் விஜய் அவர்கள் இப்போ செஞ்சிருக்காருன்னு நிறைய பேரும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் மேலே போஸ்ட்டாக போட்டு அதுக்கு கீழே டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விவகாரத்தில் அதிமுக சைட்லேருந்து யாராவது ஒருத்தவங்க ஸ்டேட்மெண்ட் வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம், வந்திருக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி என்ன இருக்கார்ல, இவர் என்ன சொல்கிறாரு, உதயநிதி அவர்களை கைது செய்கிற அளவுக்கு தவறாக அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு சிஎம் விஜய்னு சொல்லியிருக்காரு. இவர் எதிர்கட்சிகளை அடக்கும்படி அவர் செயல்பட்டு இருக்காருங்க. பயமுத்துற வகையில் சிஎம் அவர்கள் இப்படிலாம் செயல்படலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அண்ட் இதுக்கு நடுவில் இவ்வளோ கிளாஷிங்க போயிட்டுருக்கு. மதுரையில் என்ன தரமாக நடந்திருக்கு, இந்த போஸ்டர் தெரியுதா, மதுரையில் ஒட்டியிருக்க போஸ்டர் தான். இதில் வார்த்தைகளை கவனித்தீர்களா, எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கும் முதல் மண் எங்கள் மதுரை. கிட்டத்தட்ட உண்மை. என்றும் மதுரை மீனாட்சி தாய் ஆசீர்வாதத்தால் தமிழக சங்க வரலாற்றில் முதல் முறையாக எங்கள் அன்பு அக்கா த்ரிஷாவிற்கு தமிழக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் சங்கம்னு அதில் வார்த்தைகளை எழுப்பி சில முகங்களையும் அந்த போஸ்டரில் பார்க்க முடியுதுங்க. இப்போ மதுரையில் ஒரு சில பகுதிகளில் இது போல் போஸ்டர்ஸ் அடிச்சிருக்காங்க. இது எப்படி பல பேரால் புரிஞ்சுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை த்ரிஷா அவர்களும் அரசியலுக்கு வர போகிறாங்களோ, அதுக்கான முதற்படியாக தான் இது போல விஷயங்களை அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அப்படி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அரசு பொறுப்பு ஒன்று இவங்களுக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் பல பேர் அசம்ஷன்ஸை பதிவு பண்ண ஆரம்பித்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் அவங்க சைடில் சொல்லணும். பட் இப்போ நிறைய பேர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் கிளாரிஃபிகேஷன் பெருசாக கிடைக்கலங்க. ஆனால் இந்த ஒரு போஸ்டர் இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்க நேரம் இருக்குல்ல, இதை கூட கனெக்ட் ஆகி பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது தெரியல. ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ கைதாகியிருக்காங்களே, இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த கூட்டத்தில் த்ரிஷா அவர்கள் பேரை தொண்டர்கள் எழுப்பாமல் இருந்திருந்தா இந்த கைது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நிதர்சனம் உங்களுக்கு புரியுதா மக்களே? இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறது நியாயமா அநியாயமா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.